ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம ஆல்ரெடி 34 இன்ச் ப்ளவுஸ் கட் பண்ணியிருந்தோம். லைனிங் ப்ளவுஸ் அது எப்படி நீட்டாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பேக் பீஸ் எடுத்துக்கலாம். பேக் பீஸோடைய மெயின் ஃபேப்ரிக்கில் நல்ல பக்கத்தில் லைனிங்கை வச்சு பாட்டத்தில் 1/2 இன்ச் தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு லைனிங்கை மெயின் பீஸோட உள் பக்கமாக திருப்பிக்கலாம். உள் பக்கமாக திருப்பி மெயின் பேக் பீஸோடைய பாட்டத்தில் எட்ஜில் நமக்கு தையல் போட்டுக்கலாம். அப்புறமா மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங்கை அட்டாச் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் நெக்கு, ஆம்கோல், சைடு எல்லா பக்கமும் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கையும் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத் கட் பண்ணி எடுத்த அப்புறம் பேக் பீஸுக்கு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். பேக் பீஸுடைய டாட்டு 3 இன்ச்சு ஹைட்டு, 1/2 இன்ச்சு வித்து, 2 சைடும் டாட் பிடிச்சிக்கலாம். ரெண்டு தையல் போட்டுக்கலாம். டாட்டுக்கு பேக் பீஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸோடைய மெயின் பீஸில் கிட்ட பக்கத்தில் லைனிங்கை வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். 2 சைடும் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். ஒரே சைடு வர மாதிரி ஃபிட் பண்ணிடக்கூடாது. அப்புறம் ஒரு ஷோல்டருக்கு தான் செட் ஆகும். ஆப்போசைடாக ரெண்டையும் வச்சுட்டு ஃபிட் பண்ணி சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் அந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட் டாட்டு கட் பண்ணையிலே நோட் பண்ணியிருந்தோம். டாட்டுடைய ஹைட் 2 இன்ச்சு, டாட்டுடைய வித்து 1.25 இன்ச்சு. ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு வாட்டி தையல் போட்டுக்கலாம். அப்புறம் சைட் டாட் பிடிச்சிக்கலாம். சைட் டாட் பிடிச்சிட்டு ஆம்கோல் டாட் பிடிச்சிக்கலாம். இது மாதிரியே இன்னொரு பீஸையும் ஃப்ரண்ட் பீஸை நம்ம டாட் பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம். டாட் பிடிச்ச அப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பீஸோட பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு லைனிங், ஒரு மெயின் ஃபேப்ரிக் வச்சு நம்ம தையல் வெளியே தெரியாத அளவுக்கு ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கம் மெயின் பீஸையும் கிட்ட பக்கம் லைனிங் பீஸையும் வச்சு நம்ம பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம்.
பட்டி அட்டாச் பண்ண அப்புறம் நல்ல பக்கத்தில் அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் போட்ட அப்புறம் பட்டியோட மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கையும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு பட்டியும் அது மாதிரியே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பட்டியை கீழே மடித்து அடிக்கணும். அதுக்கு பேக் பீஸை வச்சு அளவு பார்த்துட்டு தான் மடித்து அடிக்கணும். பேக் பீஸோட ஆம்கோலுக்கு கீழே உள்ள சைடில் ஃப்ரண்ட் பீஸோட ஆம்கோல் கீழே வச்சு ஃப்ரண்ட் பீஸ் பட்டியில் எவ்வளோ எக்ஸஸாக ஹைட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நோட் பண்ணிவிட்டு அதில் நம்ம நாட்ச் போட்டுட்டு அப்புறமா நம்ம அந்த அளவுக்கு பட்டியை மடித்து அடிக்கணும். ஒன் சைடு மடித்து அடிச்சுட்டு பட்டன் சைடு பக்கத்தில் ஊக்கு பீஸு வி பீஸு வைக்கக்கூடிய இடத்துல ஃப்ரண்ட்டையும் நம்ம அளவு பார்த்துட்டு அடிக்கணும். இல்லைன்னா ஒன்று மேலே ஒன்று கீழேன்னு வி பீஸு ஊக்கு பீஸும் அடித்த அப்புறமா ஏற்ற இறக்கமாயிரும். இல்லை அதையும் அளவு பார்த்துட்டு ஒரு பீஸ் மாதிரி இன்னொரு பீஸு அளவு சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஊக்கு பீஸு வி பீஸ் வச்சுக்கலாம். ஊக்கு பீஸுக்கு 2 இன்ச்சும் வி பீஸுக்கு 3 இன்ச்சும் லைனிங் எடுத்திருக்கேன். வி பீஸுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மெயின் கிளாத்து எடுத்திருக்கேன். ஊக்கு பீஸுக்குள்ளே 2 இன்ச்சை ஃபோல்டு பண்ணி ஊக்கு பீஸ் வைக்கக்கூடிய ஃப்ரண்ட் பீஸோடைய சைடில் ஃபோல்டு பண்ணி நம்ம நல்ல பக்கத்தில் வச்சு அடித்து கெட்ட பக்கத்துக்கு திருப்பி எடுக்கணும். நமக்கு தையல் போட்டுக்கலாம். உள்ள திருப்பி ஃபோல்டு பண்ணி மடித்து அடிச்சுக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு வி பீஸ் சைடில் கெட்ட பக்கத்தில் வச்சு நல்ல பக்கத்துக்கு திருப்பணும். ஊக்கு பீஸை நல்ல பக்கத்துக்கு வச்சு கெட்ட பக்கத்துக்கு திருப்பணும். வி பீஸை கெட்ட பக்கத்தில் வச்சு நல்ல பக்கத்துக்கு திருப்பணும். ஃபோல்டு பண்ணி நம்ம போட்டிருக்க அந்த 1/4 இன்ச்சு தையல் மறையிற மாதிரி ஃபோல்டை கவர் பண்ணி சென்டராக ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம எத்தனை வி தேவைன்னு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வி அடிச்சுக்கலாம். வியோட ஸ்டார்டிங்கில் கொக்கி மாட்டக்கூடிய இடங்கள்லாம் நம்ம லாக் ஸ்டிச்சு போட்டு வி அடிச்சுக்கலாம். இல்லைன்னா ஊக்கு மாட்டையில் வி பிஞ்சிட்டு வந்துடும். வி பீஸும் ஊக்கு பீஸையும் வச்சு ஃப்ரண்டில் அளவு பார்த்துக்கலாம். எக்ஸஸாக இருந்ததுன்னா அதை மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா நெக் சைடு ஃப்ரண்ட் நெக் சைடில் வி பீஸை விட ஊக்கு பீஸில் குறுகலாக இருக்கும் கழுத்து. எல்லா ப்ளவுஸ்லேயுமே அதை நம்ம கொஞ்சம் உள்ளே வெட்டிக்கலாம். அப்போ தான் ப்ளவுஸ் போடையில் ஃப்ரண்ட் நெக்கு ஈவனாக ஒரே ரவுண்டாக இருக்கும். இல்லைன்னா எட்ஜ் இறக்கமாக இருக்கும். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிட்ட பக்கத்துலேயே வச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு அடிச்சுட்டு அப்புறமா திருப்பிட்டு நம்ம 1/4 இன்ச்சுக்கு ஷோல்டரை தையல் போட்டுக்கலாம். இப்படி பண்ணியில் ரா எட்ஜ் வெளியே தெரியாமல் ஷோல்டரு கவர் ஆன மாதிரி இருக்கும்.
அவுட்டர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்குக்கு கிராஸ் பீஸ் வெட்டிக்கணும். 1.25 இன்ச் வித்தில் நம்ம நெக்குக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் வெட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணையில் கவனமாக பண்ணணும், இல்லைன்னா வளைவாயிரும். கிராஸை கரெக்டாக வச்சு பண்ணால் தான் அந்த பீஸை நம்ம நேராக எடுக்கையில் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ப்ளவுஸ்க்கு த்ரெட்டு வச்சுக்கிடலாம். கழுத்து கொடுக்க முன்ன வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கிராஸ் பீஸை ஃப்ரண்ட் பீஸ்லேருந்து ஃபோல்டு பண்ணி கொடுக்கணும். 1/4 இன்ச்சில் நெக்குடைய ரவுண்டுக்கு சுற்றி அடித்து விடலாம். எட்ஜில் கட் பண்ணி ஃபோல்டு பண்ணிடணும். குட்டி குட்டி நாச்சு வளைவான இடங்கள் எல்லாம் போட்டு விட்டுக்கலாம். அப்புறமா அதை உள்ளே திருப்பி கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். ப்ளவுஸோட எண்டில் தையல் போட்டுக்கலாம். கிராஸ் பீஸோட சென்டரில் வரும். திரும்ப அதை அப்படி ஃபோல்டாக உள்ளே திருப்பிக்கலாம். ப்ளவுஸோட எட்ஜில் நெக்கோடைய எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். அந்த பீஸ் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அமுக்கு தையல். நெக் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹேண்டு ஸ்லீவ் எப்படி ஃபிட் பண்ணி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவுடைய பாட்டத்தில் மெயின் பீஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் வச்சு கீழே 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறமா லைனிங்கை கிட்ட பக்கத்துக்கு திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துகிட்டு எட்ஜில் அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இந்த அமுக்கு தையல் எதுக்குன்னா மெயின் ஃபேப்ரிக் அந்த சைடு போயிடக்கூடாது, லைனிங்கு இந்த சைடு வந்துடக்கூடாது. அதுக்காக நம்ம போடுறோம். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்லீவ் கொடுத்துருந்தேன் அந்த லேஸை நம்ம சென்டர் நோட் பண்ணிட்டு சென்டர்லேருந்து கரெக்டாக வச்சு விடலாம். இந்த மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நம்ம அட்டாச் பண்ணி உள் பக்கமாக திருப்பி ஃபிட் பண்ணி எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். லைனிங்கும் மெயின் பீஸையும் ஃபிட் பண்ணையில் எக்ஸஸாக உள்ள துணி வந்து லூஸாக கிடந்துடாமல் நல்லா கரெக்டாக ஃபிட் பண்ணணும். அது ப்ளவுஸ் கிளாத்து ஸ்லீவ் கிளாத்து எல்லாமே நல்லா நீட்டாக ஃபிட் பண்ணணும், இல்லைன்னா லூஸ் விழுந்துடும்.
ப்ளவுஸில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். உள்வட்டு வெட்டியிருக்க இடத்த வெண்பக்கத்தில் வச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். மெயின் ஸ்லீவோட சென்டர் நாச்சும் ஷோல்டரும் ஒரே இடத்துல சிட்டிங் ஆகணும். தையலுக்காக போட்டிருக்க நார்ச்சும் ஸ்லீவில் உள்ள நார்ச்சும் ப்ளவுஸில் உள்ள நார்ச்சும் ஒரே இடத்துல சிட்டிங் ஆகணும் கரெக்டாக. நம்ம சரியாக ப்ளவுஸ்லேயும் ஸ்லீவ்லேயும் ஆம்கோல் கரெக்டாக போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணையில் எந்த ப்ராப்ளம் வராமல் ஃபிட்டிங் கரெக்டாக நார்ச்சோட நார்ச்சு சீட்டிங் ஆயிடும். இன்னொரு ஸ்லீவையும் அந்த மாதிரியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸை ஜாயின் பண்ணுறதுக்கு கீழப்பாட்டத்தில் 1 இன்ச்சு அடிச்சுட்டு வேஸ்ட்டை எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்னு டோட்டல் அளந்துக்கலாம். நம்மளுடைய வேஸ்ட்டு 29.1, 29 + 1 30 போக மிச்சம் எத்தனை இன்ச்சு இருக்குதுங்கிறத செக் பண்ணிக்கலாம். மிச்சம் வர்றதை 4ஆல் டிவைடட் பண்ணி நம்ம ஒவ்வொரு சைடும் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 13 இன்ச் பேலன்ஸ் வந்திருக்கு. அதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணால் 3.1. அதை நம்ம வேஸ்ட்டு சைடில் குறிச்சிட்டு ஆம்கோல் ஆல்ரெடி நார்ச் இருக்குது. நார்ச்சுக்கு நேராக நம்ம கிராஸாக லைன் போட்டுக்கலாம். நார்ச்சோட நார்ச் கரெக்டாக சீட்டிங்காக உட்காரணும். அப்போ தான் ஸ்லீவ் ஒன்று போல் ரவுண்டாக வரும். ஸ்லீவ் ஓப்பன் 5.5 இன்ச்சு அதே மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கிறலாம். தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே அடுத்து இன்னும் 2 தையல் போட்டுக்கலாம். எக்ஸஸ் இருக்க பேபிக்கை ஸ்ட்ரைட்டாக நூலை கட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபோல்டு பண்ணி ராய்ச்சி தெரியாத மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு தையலை போட்டுடலாம். அதர் சைடும் இது மாதிரியே நம்ம நோட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் சொல்லிக் கொடுக்குறது பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் நிறையா டெய்லரிங் ஆரி கிளாஸ் எடுக்கலாம் ஐடியாவில் இருக்கிறேன். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா, நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். 2 சதுர பீஸ் எடுத்து நம்ம த்ரெட்டில் எட்ஜில் ஹேங்கிங் வச்சு விட்டுறலாம். அவ்வளோதான், ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு.